First of all, I want to, before I come to the message of today, இந்த நாளுடைய செய்திக்கு நாம் வருவதற்கு முன்பதாக I want to speak about. I did a series about Jesus loving people some years ago. சில வருஷங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஜனங்களை நேசிக்கிறதான இந்த தலைப்பை கொண்டு நான் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை தியானித்துக் கொண்டிருந்தேன். He loved sick people, he loved sinners, for example. ஆண்டவர் பாவிகளை நேசித்தார், வியாதியஸ்தர்களை நேசித்தார். And he was close to those who were ostracized by the society. அதே போல சமுதாயத்தினால புறம்பே தள்ளப்பட்ட ஜனங்களையும் கூட அவர் நேசித்தார். He was not with the religious people or the people with a lot of power and authority. ஆண்டவர் எப்பொழுதுமே அதிகாரம் உள்ளவர்களிடத்திலோ அல்லது சமுதாயத்திலே உயர்ந்த ஒரு பதவி பெற்றவர்களிடத்திலோ ஆண்டவர் மிக நெருக்கமாக இல்லை. He was close to people who were ostracized completely from society. சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக மற்றவர்களால் புறம்பே தள்ளப்பட்ட ஜனங்களோடு கூட அவர் நெருக்கமாக இருந்தார். Mostly he was not very happy with religious people. மிக அதிகமாக பார்க்கும் பொழுது மதவாதிகளோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. He could cope with sinners but not religious people. ஆண்டவரால் பாவிகளை சகித்துக் கொள்ள முடிந்தது, ஆனால் மதவாதிகளை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. Especially people who acted as if they are religious. விசேஷமாக அவர்கள் மிகுந்த மதத்தை பின்பற்றுவர்களைப் போல தங்களை காண்பித்துக் கொண்டவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிகவும் கோபமடைந்தார். I would like to speak about Jesus loves betray people who betrayed others. Betrayed him. ஆண்டவரை காட்டிக் கொடுத்த நபர்களை நேசித்ததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். It's not easy to love a traitor or a person who betrays you. சாதாரணமாக நம்மை காட்டிக் கொடுப்பவர்களையோ அல்லது துரோகிகளையோ நம்ம நேசிப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். But before that, I would like to read 2 Timothy chapter 3, the first 5 verses. நான் அதுக்கு முன்பதாக 2 தீமோத்தேயு புத்தகம், I would like to read some verses for you from the first verse. ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். But understand this in the last days there will be times of cruel and fierce situations. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Actually it should be translated as கொடுமையான தயவற்ற. I was trying to translate it from the Greek language, so I just want to read this to you. கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் போது அது கொடுமையான அல்லது தயவற்ற என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. For men will be lovers of themselves. எப்படினில் மனுஷர்கள் தற்பிரியராயும், lovers of silver or money. பணப்பிரியராயும், they'll be proud and haughty. வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும், they'll be totally arrogant. தூஷிக்கிறவர்களாயும், abusive and disobedience to the parents. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், ungrateful, unholy and inhuman. நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாப அன்பில்லாதவர்களாயும், implacable, அமைதியற்ற slanderers. அதாவது அவதூறு செய்கிறவர்களாக, இணங்காதவர்களாக இருப்பார்கள். இழிவுபடுத்துகிறவர்கள். That's how you should translate this. Yeah? மற்றவர்களை இழிவுபடுத்துகிறவர்களாக காணப்படுவார்கள். Fierce haters of good. அவர்கள் நன்மையை விரும்பாதவர்களாக இருப்பார்கள். Treacherous, reckless, swollen with conceit. துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். lovers of pleasure. அவர்கள் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். lovers rather than the lover of God. அவர்கள் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். holding the form of religion. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து but denying the power of it. அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். avoid such people. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. I told you the letters to Timothy was written by Apostle Paul. தீமோத்தேயுக்கு எழுதின கடிதமானது அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்டது. It was a wonderful intimate relationship with one another. அது அவருக்கு ஒருவரோடு கூட ஒருவர் மிகவும் அற்புதமான ஒரு நெருக்கமான நட்பை கொண்ட ஒரு அன்பு. That they were so intimate is a surprise, I want to tell you. அவர்கள் ஒருவரோடொருவர் மிக அன்புள்ளவராக இருந்ததே மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான். Normally Jews were very selective in their relationships. சாதாரணமாக யூதர்கள் யாரோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் தெரிவு செய்துதான் அவர்கள் நட்பு வைத்துக் கொள்வார்கள். Timothy, as you know, was from a mixed parenthood. தீமோத்தேயு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அவருடைய தாய் தகப்பன்மார் வேறு வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். And in spite of all this, this Apostle Paul was so close to this boy is really touching your hearts completely. இந்த எல்லா வித்தியாசங்களுக்கு நடுவில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு கூட
மிகவும் நெருக்கமாக இருந்தது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. When Timothy established the church, Paul is writing him and advising him of so many things. தீமோத்தேயு ஒரு இடத்துல சபையை ஸ்தாபிக்கும் போது அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு அறிவுரைகளை எழுதி அந்த சபைக்கு தேவையான உபதேசங்களை எழுதி அந்த இடத்துல ஒரு கடிதத்தை எழுதுவதை நம்ம Be பார்க்கிறோம். careful how you bring people into ministry. நீங்க ஊழியத்திற்கு ஆட்களை கொண்டு வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாயிரு என்று அவர் சொல்லுகிறார். Don't lay hands on people and put them into ministry too soon. ஒருவர் மீதும் சீக்கிரமாக கரங்களை வையாது என்று சொல்லும் பொழுது ஊழியத்திற்காக ஆட்களை தெரிந்தெடுக்கும் பொழுது நீ மிக ஜாக்கிரதையாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். So when you read these letters, you must read this from this background. எனவே இந்த கடிதங்களை எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பின்னணியத்தை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். He's writing to his spiritual son அவர் தம்முடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு இந்த கடிதத்தை and எழுதுகிறார். guiding him, be careful, you are too young now. அதே போல அவர் சொல்லுகிறார், நீ மிகவும் இளமையா இருக்கிறபடியினாலே நீ மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். You must see how you conduct yourself, but also how you correct other people in the congregation. மற்றவர்களுக்கு முன்பாக நீ எப்படி நடந்து கொள்கிறாய் அல்லது மற்றவர்களை நீ எப்படி நடத்துகிறாய் என்பதை பற்றி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று If சொல்லுகிறார். you don't read this letter from this background, இந்த கடிதத்தை இந்த பின்னணியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் வாசிக்காவிட்டால் you can come into disastrous நீங்க conclusions. நிச்சயமாகவே மிக மோசமான முடிவுகளுக்கு வர முடியும். You will have your own theology and you will begin to build on your own conclusions. நீங்கள் உங்களுக்கு என்று சொந்த இறையிலை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொந்த முடிவுகளுக்கு வர முடியும். When you speak about betrayal, for example, சாதாரணமாக காட்டி கொடுக்கிறது அல்லது துரோகம் இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி நம்ம பேசும்போது even today, if a person is a traitor in a nation, இன்றைக்கு கூட ஒரு தேச துரோகியா இருக்கிற ஒரு நபரை பார்க்கும்போது actually the punishment can be very swift and very hard. சாதாரணமாக ஒரு தேச துரோகிகளுக்கு அவர்களுக்கான தண்டனை மிக தீவிரமாகவும் மிக மோசமானதாகவும் இருக்க முடியும். I do not know the code about the Indian government, இந்திய தேசத்தில் இருக்கிறதான அந்த தண்டனை சட்டம் என்ன என்று எனக்கு தெரியாது. but in other countries you may be shot dead in the same evening. ஆனா மற்ற தேசங்களை பார்க்கும் பொழுது அதே நாளிலேயே நீங்கள் சுடப்பட்டு கொல்லப்படுவீர்கள். Because traitorship is something they never accept. ஏனென்றால் தேச துரோகம் என்பது மிக மிக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. When you look into the story of Nehemiah, நெகமியாவினுடைய கதையை நம்ம பார்க்கும்போது I think that he had a lot of opposition. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக விரோதங்களை அவர் எதிர்கொண்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். Lies, slander, everything he had to face. பொய்கள், அவதூறுகள், அநேக காரியங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. Violent opposition. அதே போல மற்றவரிடமிருந்து மிக வன்முறையான விரோதங்கள், தாக்குதல்கள். For each of these problems, he had an answer. இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே அவரிடத்தில் ஒரு பதில் இருந்தது. But when it comes to betrayal, ஆனா துரோகம் என்று வரும்போது Nehemiah never answered at all. நெகேமியா அதற்கு பதிலே சொல்லவில்லை. He's just quiet. You go and read the story. நீங்க அந்த பகுதியை போய் பாருங்கள், அவர் அமைதியாக இருந்து விட்டார். I think it was too much for him to bear in his life. நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில அவரால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் And this is நினைக்கிறேன். the reason why he had no answer to this problem. இந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனைக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டார். Jesus during his time here on the planet was not very popular. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே கூட அவர் கூட மக்கள் மத்தியிலே மிக பிரபலமாக இருக்கவில்லை. Especially with religious leaders, he was never popular. விசேஷமாக மதவாதிகளுக்கு மத்தியிலே அவர் அவ்வளவாக விரும்பப்படாத ஒரு நபராகத்தான் For இருந்திருக்கிறார். centuries, they were expecting a Messiah, a strong Messiah to come. நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒரு வலிமையான மேசியா நம் மண்டைக்கு வருவார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து A strong கொண்டிருந்தார்கள். person who can deliver the nation of Israel from the hands of those who are holding them captive. அவர்கள் நினைத்த காரியம் தங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதான இந்த ரோம சாம்ராஜ்யமிருந்து தம்மை விடுவிக்கிறதான ஒரு மேசியாவை, ஒரு வலிமையான மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். But here comes a Messiah under very poor circumstances. ஆனா இங்கே ஒரு மேசியா வருகிறார். அவர் மிகவும் ஏழ்மையான ஒரு தாழ்மையான சூழ்நிலையில் இருந்து வருகிறார். He's not riding on a horse but a donkey. அவர் ஒரு குதிரையின் மீது சவாரி செய்யாமல் ஒரு கழுதையின் மீது அவர் சவாரி செய்து வருகிறார். His message, lifestyle, friendships, challenges, everything was totally different. அவருடைய செய்தியை, அவருடைய நட்புகள், அவர் விடுக்கிறதான சவால்கள், அவர் இருக்கிறதான பின்னணியும் எல்லாமே அவர்களுக்கு மிகவும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. His behavior was totally confusing to those religious leaders. அவர் நடந்து கொள்ளுகிற விதமானது அங்க இருக்கிறதான மதவாத தலைவர்களுக்கு முற்றிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா இருந்தது. But even before the birth of Jesus, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பதாகவே the prophecy was very clear. அவரை பற்றியதான தீர்க்க தரிசனம் மிக தெளிவாக இருந்தது. This
baby is going to be a rock of offense to many people. இந்த குழந்தையானது அநேகருக்கு ஒரு இடத்திற்கு ஏதுவான கல்லாக இருக்கும் என்று You சொல்லப்பட்டிருக்கிறது. can read this in Luke chapter 2, for example. இதை நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். You know, my eyes have seen thy salvation, says there. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ஜனத்திற்காக நீர் ஆயத்தம் பண்ணின அந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. But later on, Simeon says to the mother, ஆனா அதற்கு பிற்பாடு சிமியோன் இயேசுவின் தாயினிடத்தில் சொல்லுகிறார், behold, this child is set for the fall and rising of many in Israel. இது இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் So நியமிக்கப்பட்டிருக்கிறார். he became a rock of offense to many people எனவே இவர் அநேகருக்கு ஒரு இடத்திற்கு ஏதுவான கல்லாக இருப்பார் என்று because சொல்லப்பட்டிருக்கிறது. the expectations what they had on the Messiah was totally bashed. ஏனென்றால் மேசியாவை குறித்து அவர்கள் வைத்திருந்தான எதிர்பார்ப்புகள் எல்லாம் முற்றிலுமாக சுக்குநூறாக போய்விட்டது. A stone that will make men stumble, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அநேகர் விழுகிறதுக்கு ஏதுவான ஒரு கல்லாக இருப்பார். a rock that will make them fall. அதே போல அநேகர் விழுகிறதுக்கு ஏதுவான ஒரு கற்பாறையாகவும் இருப்பார். This is what Peter is writing in 1 Peter chapter 2, 7 and 8. இதைத்தான் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Even today, for believers, Jesus is the cornerstone. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பிரதான மூலைக்கல் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, But for those who do not believe or do not want to believe on the Lord Jesus, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்க வேண்டாம் என்று முடிவு செய்கிறவர்களுக்கு he will be a rock of offense to these people. அவர் இடதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையுமாயிருப்பார். You know, when you meet Jesus, you have only two opportunities. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு 2 வாய்ப்புகள் தான் உண்டு. You just fall on the rock and surrender your life. ஒன்று, அந்த கண்மலையின் மீது விழுந்து நீங்கள் உங்களை நீங்களே அர்ப்பணிக்கலாம். Or the stone, Jesus can fall on you and crush you one day. அல்லது இந்த கல் ஒரு நாள் உங்கள் மீது விழுந்து உங்களை நசுக்கி போடும். These are the two options we normally have in encountering Jesus. சாதாரணமாக இயேசுவை சந்திக்கும் போது நமக்கு இருக்கிறதான 2 வாய்ப்புகள் இது மாத்திரம்தான். Jesus had excellent contacts with the outcasts of his society. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்ததான சூழ்நிலையிலே மிக அற்புதமான நட்புகளை கொண்டிருந்தார். They were tax collectors, Samaritans. அந்த இடத்திலே சமாரியர்கள் இருந்தார்கள், அதே போல வரி வசூலிக்கிறவர்கள் இருந்தார்கள். They were sinners who were not allowed to come into the temple. சாதாரணமாக ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்படாத பாவிகள் இருந்தார்கள். These so-called sinners were standing outside, beating on the breast and saying, Lord, forgive me now. இது போல பாவிகள் என்று அவர்களால் புறந்தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு தங்களுடைய மார்பிலை அடித்துக்கொண்டு, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்துக் Lord, கொண்டிருந்தார்கள். have mercy on me. ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். I am not able to enter this temple now, ஆண்டவரே இப்பொழுது இந்த ஆலயத்திற்குள் என்னால் பிரவேசிக்க முடியவில்லை. but you, I plead, will be merciful to me. ஆனாலும் ஆண்டவரே நீர் என் மீது கிருபையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். And they were thought to be ritually impure, totally impure. அதே போல மதப்பிரகாரமாக அவர்கள் எல்லாம் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் தள்ளப்பட்டார்கள். That's the reason why the Pharisees, the Sadducees, and the teachers of the law did not like Jesus. இந்த காரணத்தினால்தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதே போல நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களும் இயேசுவை The வெறுத்தார்கள். religious high priest and the Sanhedrin, that was the parliament of those days, was totally against Jesus. சனகரிப்பு சங்கத்தில் இருந்ததான அந்த தலைவர்களும் அதே போல பரிசேய கூட்டமும் கூட இயேசுவை முற்றிலுமாக வெறுத்தது. But you know, I would like to speak about two people who were very close to Jesus. ஆனா இந்த நாளிலே இயேசுவுக்கு மிக நெருக்கமாய் இருந்த 2 நபர்களை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பேச I விரும்புகிறேன். would like to meditate about these two men who were so close to Jesus. 2 நபர்கள் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாய் They இருந்தார்கள். had the same opportunities. அவர்களுக்கு சரிசமமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. They had the same possibilities in ministry. ஊழியத்தில் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. Yes, of course, John was very close to Jesus. நிச்சயமாகவே யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அருகாமையில் இருந்தவர்தான். But these two had equal opportunities to be close to Jesus. ஆனால் இந்த 2 நபர்களுமே அவர்கள் இயேசுவோடு கூட நெருக்கமாய் இருப்பதற்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. Both of them were well known. அவர்கள் 2 பேருமே பிரபலமானவர்கள். Both of them were following the Lord Jesus. 2 பேருமே கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றி கொண்டு வந்தார்கள். And the greatest secret is both of them were handpicked by Jesus. அதில் இருந்தான மிகப்பெரிய ரகசியமே அவர்கள் 2 பேருமே கர்த்தராகிய இயேசுவினால தனிப்பட்ட விதத்திலே One தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். came from northern Israel, the other fellow from the south. ஒரு மனுஷன் வடக்கு இஸ்ரவேலிலிருந்து வந்தான், ஒரு மனுஷன் தெற்கு இஸ்ரவேலிலிருந்து வந்தான். Normally, this itself is a great
miracle for me personally. சாதாரணமாக என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம்தான். Both of them became apostles. அவர்கள் இரண்டு பேருமே அப்போஸ்தலராக மாறினார்கள். Both of them began to follow the Lord Jesus. அவர்கள் இரண்டு பேருமே கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். Both of them were physically close to Jesus. ரெண்டு பேருமே சரீர பிரகாரமாக இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்தார்கள். Both of them had witnessed the power of the Lord Jesus. ரெண்டு பேருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கண்கூடாக பார்த்தவர்கள். And they were so surprised that they were able to heal the sick and drive out the demons in other people. அதேபோல பிசாசுகளை துரத்துகிறதிலும் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குகிறதை பார்த்தோம் அந்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். Jesus sent both of them to ministry. இயேசு கிறிஸ்து அவங்க இரண்டு பேரையுமே ஊழியத்துக்கு அனுப்பினார். Both of them had the greatest opportunity to listen to some of the profound teachings of the Lord Jesus. அவர்கள் இரண்டு பேருக்குமே இயேசு கிறிஸ்துவின் மிக அற்புதமான உபதேசங்களை நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. Truth that was spoken by the Lord, profound truths and messages, they had the greatest opportunity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டதான தெளிவான அந்த வேத சத்தியங்களை அவர்களால் நேரடியாக கேட்க முடிந்தது. They had heard the Sermon on the Mount. அவர்கள் மலை பிரசங்கத்தை கேட்டிருந்தார்கள். They were there in the upper room with அதேபோல Jesus. மேல் வீட்டறையில் இயேசுவோடு கூட தங்கியிருந்தார்கள். And they were there when Jesus confronted difficult questions. அதேபோல இயேசு கிறிஸ்து மிக கடினமான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கூட அவர்கள் அவைகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். They saw how Jesus reacted to violent situations. அதேபோல வன்முறையான சூழ்நிலைகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லி பார்த்தார்கள். Both of them tasted the power of God in their lives. ரெண்டு பேருமே தேவனுடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையிலே ருசித்தவர்கள் They தான். were so happy that they came back and told Jesus, we drove out demons, for example. அவர் ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவரே பிசாசுகள் துரத்தப்பட்டன வியாதிகள் சுத்தமாயிற்று என்று சொல்லுவதிலே மிக சந்தோஷப்பட்டார்கள். We prayed and the sick got healed. அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஜெபித்த பொழுது வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள். Both were sent personally by Jesus, handpicked by Jesus. அவர்கள் ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவினால தனிப்பட்ட விதத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். Both of them also belong to the people who were expecting the Messiah. அதே போல மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில இவர்களும் கூட ஒருவராக காணப்பட்டார்கள். But the problem was both were traitors. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவர்கள் இரண்டு பேருமே இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் தான். Both betrayed Jesus openly. ரெண்டு பேருமே இயேசுவை வெளியரங்கமாக காட்டி கொடுத்தவர்கள். You know, after they did the mistake, both of them were remorseful. அவர்கள் தவறு செய்த உடனே இரண்டு பேருமே அதை குறித்து மிகவும் மனம் வருந்தினார்கள். And this remorse ended in the death of one person. அவர்கள் மனம் வருந்தினதான அந்த காரியத்திலே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாக ஒரு மனுஷன் மரணத்தை தெரிந்து கொண்டான். He elected death because it was too remorseful for him. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் மிகுந்த மனஸ்தாபமாய் இருந்தபடியினாலே அவர் மரணத்தை தெரிந்து கொண்டான். And the other person came back to the calling and the ministry. இன்னொரு மனுஷனோ தன்னுடைய அழைப்பிற்கும் தன்னுடைய ஊழியத்திற்கும் திரும்ப வந்தான். You know, these two disciples of the Lord Jesus Christ, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டு சீடர்களுமே both of them were in league with Satan at certain times. இரண்டு பேருமே சில நாட்களுக்கு அல்லது சில மணி நேரங்களுக்கு பிசாசோடு கூட தங்களை இணைத்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். Even though they were physically so near to Jesus. அவர்கள் சரீர பிரகாரமாக இயேசுவோடு கூட மிக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் கூட One of them was a very honorable and noble person. அவர்களில் ஒருவர் மிகவும் தேவனுக்கு நேர்மையாகவும் உண்மையுள்ளவராகவும் நடக்க விரும்பினார். That even maybe some of you are named after him right now. ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் கூட அவருடைய பெயரை வைத்திருப்பீர்கள். Big churches and buildings are named after him. பெரிய சபை கட்டடங்கள் அல்லது பெரிய ஊழியங்கள் எல்லாம் அவருடைய பெயரிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. They experienced the privilege of having great spiritual power. அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆவிக்குரிய வல்லமை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். Since 2000 years, some of the greatest cathedrals have been named by the name of this one person. 2000 வருடங்களாக மிகப்பெரிய ஆலயங்கள் மிகப்பெரிய சபை கூடுகைகளுடைய அந்த அரங்கங்கள் எல்லாம் இவருடைய பெயரிலே பெயர் The சூட்டப்பட்டிருக்கிறது. one who was noble and horrible, ஒரு மனுஷன் மிகவும் உண்மை உள்ளவராக நேர்மை உள்ளவராக நடந்து கொண்டார். and Jesus gave him the name Rock. இயேசு கிறிஸ்து அவருக்கு கண்மலை அல்லது பாறை என்கிறதான பெயரை கொடுத்தார். The other person was so dishonorable, இன்னொரு மனுஷனோ முற்றிலுமாக உண்மையற்றவனாக இருந்தார். and we call him Judas. அந்த மனுஷனை யூதாஸ் என்று அழைக்கிறோம். It's a study about Peter and Judas. இந்த நாளிலே பேதுருவை பற்றியும் யூதாசை பற்றியும் நம்ம தியானிக்க போகிறோம். You know, I have never met anyone in this world who's called Judas. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யூதாஸ் என்ற பெயர் வைத்த எந்த ஒரு மனுஷனையும் நான் பார்த்ததில்லை.
In all the countries I've gone to, நான் போயிருந்தான எல்லா தேசங்களிலுமே I've never met any person who's called Judas. இதுவரைக்கும் யூதாஸ் என்று பெயர் வைத்திருந்தான எந்த மனுஷனையும் நான் பார்த்ததில்லை. Maybe you know someone from India or something. ஒருவேளை இந்திய தேசத்துல யாருக்காவது இந்த பெயர் வைத்திருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. They don't even name a pet dog Judas. அதே போல ஒரு சாதாரண ஒரு செல்ல பிராணி ஒரு நாய் கூட இந்த பேரை அவங்க வைக்கிறது இல்ல. I've never seen a dog which is called Judas, for example. ஒரு நாய்க்குட்டிக்கு கூட யூதாஸ்னு பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. Or even a cat or fish, whatever it is. அல்லது ஒரு மீனுக்கோ ஒரு பூனைக்காவது யூதாஸ்னு பேர் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. A very honorable name and a very dishonorable name. மிகவும் ஒரு கனமான ஒரு பெயர், அதே போல இன்னொரு விதத்துல முற்றிலும் கனத்தை இழந்த ஒரு பெயர். Dear brothers and sisters, both of them have been mentioned in the New Testament. இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, இவர்கள் இரண்டு பேருமே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். But it's always when all the disciples are named, ஆனா எல்லா சீடருடைய பெயருடைய பட்டியலை குறிப்பிடும்போது Peter is always named first. பேதுருடைய பெயர் எப்பொழுதுமே முதலாவது சொல்லப்பட்டது. You know, both these traitors will be met in eternity one day. இந்த ரெண்டு துரோகிகளுமே ஒருவேளை அவர்கள் நித்தியத்தில் இருப்பார்கள். I'm sure that one will be in heaven with நான் Jesus நினைக்கிறேன் ஒரு மனுஷன் நிச்சயமாக இயேசுவோடு கூட நித்தியத்தில் இருப்பார். and the other possibly in hell. இன்னொரு மனுஷன் நிச்சயமாகவே நரகத்தில் இருப்பார். They walked with Jesus. அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தார்கள். One saw death and the other saw life. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை கண்டான், ஒரு மனுஷன் ஜீவனை கண்டான். You know why? It was a very interesting study when I was doing the study some years ago. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக இதை பற்றி நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அது மிகச்சிறந்த ஒரு படிப்பாக இருந்தது. Jesus always spoke with such people also when he was walking on the planet. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட அவர் எப்பொழுதுமே பேசிக் He கொண்டிருந்தார். said, on that day many will come to me, Lord, Lord, did we not prophesy in your name and cast out demons in your name? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தாம் அல்லவா. This is what is written in Matthew chapter 7. இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. But Jesus will say, I never knew you, depart from me. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். And the last words is quite shocking. அந்த வசனமானது மிகவும் கடைசி வசனம் நம்மை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்குறதா இருக்கிறது. You evildoers. அக்கிரம செய்கைக்காரரே. Lord, we are speaking about miracles. ஆண்டவரே, நாங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? Did you hear us properly? ஆண்டவரே, நாங்கள் சொல்வது உங்களுக்கு சரியாக கேட்டதா? Lord, we are speaking about the miracles in our ministry. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தில் நடந்த அற்புத அடையாளங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். We prophesied in your name. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். We cast out demons in your name. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். We did mighty things in your name. உம்முடைய நாமத்தினாலே வல்லமையான காரியங்களை செய்தோம். And you mean we are evildoers. ஆனால் நீரோ எங்களை பார்த்து சொல்லுகிறீர், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. Jesus said, I never knew you. ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. Yes, you did all these things. நிச்சயமாவே நீங்கள் இவைகளெல்லாம் செய்தீர்கள், உண்மைதான். Dear brothers and sisters, signs and miracles alone are not the ID card for a very blessed and spiritual person. இந்த கர்மியான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஊழியங்கள் நடக்கிறதான் அற்புத அடையாளங்கள் மாத்திரம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அல்லது இயேசுவோடு கூட இருக்கிற நெருக்கத்திற்கு அது ஒரு அடையாள அட்டை என்று சொல்லிவிட முடியாது. You know, God can use you and me powerfully. தேவன் உங்களையும் என்னையும் வல்லமையாக உபயோகப்படுத்த முடியும். But at the same time, our relationship with God is really, really very important. அதே நேரத்தில் இயேசுவோடு கூட நமக்கு இருக்கிறதான உறவு மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. Judas was lost forever. யூதாஸ் நிரந்தரமாக தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனான். And Peter returns to his calling and to his ministry. நான் பேதுருவோ தன்னுடைய அழைப்பிற்கும் தன்னுடைய ஊழியத்திற்கும் அவன் திரும்ப வந்தான். I would like to know what's the difference now. நான் தெரிந்து கொள்ள விரும்புகிற காரியம், இங்கே இவர்களுக்கு மத்தியில என்ன வித்தியாசம் முக்கியமாக நடந்திருக்கிறது. Both of them were remorseful. அவர்கள் இரண்டு பேருமே தங்களுடைய தவறை குறித்து மனஸ்தாபப்பட்டது உண்மைதான். But how can one person be lost forever? ஆனா எப்படி இன்னொரு மனுஷன் நித்தியமாக அவன் இழந்து போனவனாக ஆனான்? I think you know Simon comes from the word Shimeon or Simeon. இந்த சைமன் என்கிறதான வார்த்தையானது ஷிமியோன் அல்லது சிமியோன் என்கிறதான அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. The meaning, I think you know, it comes from the story of Leah and Jacob. அந்த கதையினுடைய அர்த்தமானது இந்த லேயா யாக்கோபுனுடைய அந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து வருகிறது. God had heard a suffering.
தேவன் என்னுடைய நெருக்கத்தை கேட்டார். And this is the reason why he was called Simon, or God has heard. இந்த காரணத்தினாலேயே அவள் சிமியோன் என்று தன்னுடைய மகனுக்கு பெயரிட்டாள். Actually, this word comes from Shama, means here, right now. இங்கே ஷமா என்கிறதான அந்த எபிரிய வார்த்தையிலிருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் கேள் என்கிறதான அந்த வார்த்தையிலிருந்து வந்த ஒரு பெயர் இது. This is so important for all the Jews even today. இன்றைக்கு கூட யூதர்களுக்கு மத்தியில இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாய் Every காணப்படுகிறது. day you hear this prayer being blasted to the loudspeakers of this nation. ஒவ்வொரு நாளும் நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அந்த லவுட் ஸ்பீக்கர்ல இந்த ஜெபமானது மிக உரத்த சத்தத்தில் எல்லா இடங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும். Shama Israel, இஸ்ரவேலே கேள். Adonai Elohim, அதோனாய் எலோஹிம் என்கிறதான அந்த பெயர்கள் or சொல்லப்படும். Adonai Ahad. அல்லது அடோனாய் அஹாட் என்கிறதான வார்த்தைகள். Hear, O Israel, the Lord is our God, the Lord is one. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. You know, once I met a Jewish person in Rajasthan, ஒருமுறை ராஜஸ்தான்ல ஒரு யூத மனிதனை நான் சந்தித்தேன். and I just begun to speak to him. அந்த மனுஷனோடு கூட நான் பேச முயற்சி I செய்தேன். said, why are you here this evening? நான் அந்த மனுஷனை பார்த்து கேட்டேன், நீ ஏன் இந்த மாலை வேளையில இங்கு வந்திருக்கிறாய்? Why did you come to India? ஏன் இந்திய தேசத்திற்கு நீ வந்திருக்கிறாய்? All of us want to go to Israel. நாங்க எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். There Jesus was born in this nation. அங்கேதான் அந்த தேசத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். But you come all the way to India. ஆனா நீயோ அந்த தேசத்திலிருந்து எல்லா வழிகளிலும் பிரயாணம் செய்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாயே. He said, I am looking for the truth. அந்த மனுஷன் சொன்னான், நான் சத்தியத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். When I said, Shama Israel, அந்த மனுஷனை பார்த்து சொன்னேன், இஸ்ரவேலே கேள். Adonai Eloheinu, or Adonai Echad. அதோனா எலோஹைனம் என்கிறதான இந்த பெயர்களை அந்த மனுஷனோடு கூட நான் சொன்னபோது, When I began to speak this prayer into his ears, இந்த ஜெபத்தை அந்த மனுஷனுடைய காதுகள் துணிக்க நான் சொன்னபோது, he was so furious. அந்த மனுஷன் மிகவும் கோபம் அடைந்தான். He just walked out, never met me again. அந்த மனுஷன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். அதுக்கப்புறம் என்னை வந்து சந்திக்கவே இல்லை. I met him many times when I was staying there, அந்த இடத்திலே நான் இருந்த பொழுது அநேக முறை அந்த மனுஷனை சந்தித்தேன். but he said, I don't want to speak to you. ஆனா அந்த மனுஷன் சொன்னான், உன்னோடு கூட நான் பேச விரும்பவே இல்லை. Dear brothers and sisters, we can be physically close to Jesus. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர பிரகாரமாக அருகாமையில் இருக்க முடியும். You know, the father of Judas was also called Simon Iscariot, யூதாசனுடைய தகப்பனுடைய பெயர் கூட சீமோன் இஸ்காரியோத்து. because he was a man who came from the town called Iscariot. ஏனென்றால் ஸ்காரியோத் என்கிறதான அந்த பட்டணத்திலிருந்து வந்தவர் தான் அவருடைய தகப்பன். I told you he was a southerner. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த மனுஷன் தெற்கு பகுதியை சேர்ந்தவர். All the other disciples came from the northern region. மற்ற சீடர்கள் எல்லாமே வடக்கு பகுதியிலிருந்து வந்தவர்கள். And I do not know why Jesus elected this person. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எனக்கு But தெரியவில்லை. you know, the name Judas has a wonderful meaning. ஆனால் யூதாஸ் என்கிறதான பெயருக்கும் அற்புதமான ஒரு அர்த்தம் உண்டு. You know, today we'll never name our child Judas. இன்றைக்கு யூதாஸ் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்கு கூட நாம் பெயர் வைக்க But மாட்டோம். you know, Judas means praise of God. ஆனால் யூதாஸ் என்று சொன்னால் தேவனுக்கு துதி என்று அர்த்தம். Actually, it comes from the Hebrew word Judah. ஜூடா என்கிறதான அந்த யூத பெயரிலிருந்து தான் இந்த பெயர் வருகிறது. You can see Judas all over the world. இன்றைக்கு இந்த ஜூடா என்கிறதான பெயரை உலகமெங்கிலும் நீங்க பார்க்க முடியும். But I have never met anyone who's called Judas. ஆனா யூதாஸ் என்று பெயர் வைத்திருக்கிறதான எந்த மனுஷனையும் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. Judas the betrayer. யூதாஸ் அதாவது காட்டி கொடுத்தவனாக யூதாஸ் என்று He சொல்லப்பட்டிருக்கிறது. had nothing to do with praise and worship. இந்த மனுஷனுக்கும் தேவனை துதிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. When you go to Matthew chapter 26 now, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது, these are the last days when Jesus is going towards the cross of Calvary. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதான அந்த பாதையிலே அவர் இருந்தார். A woman comes up with a very costly flask of alabaster oil. அந்த நேரத்தில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்தாள். She just pours it on its head. அதை அவருடைய சிரசின் மேல் அந்த தைலத்தை ஊற்றினாள். But when the disciples saw this, they were all a little angry. ஆனா அவருடைய சீடர்கள் எல்லாம் இதை பார்த்த பொழுது அவர்கள் விசனமடைந்தார்கள், கோபமடைந்தார்கள். Oh, this you could have sold to and had the income for some poor people now. அவர்கள் சொன்னார்கள், இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொன்னார்கள். But you know what Jesus said? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Why do you trouble this woman? நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? She is doing such a beautiful thing for me right now. என்னிடத்தில்
அவனிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். And this is a prophetic moment about my own burial. என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தீர்க்க தரிசனமாக அவள் இதை செய்திருக்கிறாள். And pouring out this ointment upon me. என் மீது இந்த பரிமள தைலத்தை அவள் ஊற்றினபடினாலே She has done it to prepare me for the burial. அவள் என்னுடைய அடக்கத்திற்காக ஆயத்தம் பண்ணும்படியாக இதை வைத்திருந்தாள். Do you know Judas was the one who started this discussion? உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டிருந்த அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கினதே இந்த மனுஷன் தான். He was a very evil person. இந்த மனுஷன் மிகவும் பொல்லாதவனாய் இருந்தான். But he was acting as if he cares for the poor people. ஆனா இந்த மனுஷனோ தரித்திரரை பற்றி ரொம்ப கவலைப்படுகிறவனை போல தன்னை In காட்டிக்கொண்டான். John chapter 12 it says like this. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இப்படி He சொல்லப்பட்டிருக்கிறது. was the person who kicked up the discussion among the disciples. இந்த மனுஷன் தான் யூதர்களுக்கு மத்தியிலே அவன் ஒரு இந்த வாக்குவாதத்தை தொடங்கினவனே இவன் தான். But Judas Iscariot, one of the disciples who was to betray him, இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க போகிறதான இந்த யூதாஸ் காரியோத் என்கிறவன், he said, hey, this could have been sold for 300 denarii. அவன் சொன்னான், 300 பணத்திற்கு இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. You know, sometimes you have other motivations, சில நேரங்களில் உங்களுடைய உள்ளத்திலே வேறு உள்நோக்கங்கள் இருக்கலாம். but we will give another description. ஆனா வெளியோ மற்றவர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல விளக்கத்தை நாம் கொடுத்து We விடுவோம். will give another justification, but it has nothing to do with the thoughts of our heart. மற்றவர்களுக்கு முன்பாக நியாயப்படுத்துகிறது போல நல்ல வார்த்தைகளை பேசி விடுவோம். ஆனா நம்முடைய உள்நோக்கத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. This fellow was a hypocrite, இந்த மனுஷன் ஒரு மாய்மாலக்காரனாய் இருந்தான். an extremely treacherous person. ஆனால் அதே வேளையில மிக மிக ஒரு துரோகம் நிறைந்த இருதயம் உள்ளவனாய் இருந்தான். When Jesus began to speak about the burial, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அடக்கத்தை பற்றி பேசின போது, I do not know what this man was thinking right now. இந்த மனுஷன் அப்பொழுது என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்று எனக்கு Maybe தெரியவில்லை. he thought, oh, the time of Jesus is coming to an end. ஒருவேளை அவன் நினைத்திருக்கிறான், ஓ இயேசு கிறிஸ்துவுடைய முடிவு நாள் நெருங்கி விட்டது. Oh, Jesus himself is speaking about his own burial. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய அடக்கத்தை பற்றி பேசுகிறாரே. And soon thereafter, after Jesus spoke about the burial, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அடக்கத்தை பற்றி பேசின உடனே he plans everything to betray Jesus. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அவன் சமயம் பார்த்து கொண்டிருந்தான். Not that he was concerned about the poor in society. அவன் சமுதாயத்திலிருந்தான தரித்திரை குறித்து கவலைப்படாமல் He was preparing to sell Jesus in a business deal with the religious people. இந்த மதவாதிகளிடத்திலே இயேசு கிறிஸ்துவை விலை பேசி விற்றுவிட்டு அதிலே கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் என்று அவன் Do you நினைத்திருந்தான். know 30 pieces of silver was a price for an animal in those days? அந்த நாட்களிலே 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு மிருகங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை. When you go to Exodus chapter 21, யாத்ராமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு verse நீங்க போகும்போது 32, when you read this, 32ஆம் வசனத்தில் இது நீங்க வாசிக்க முடியும். this man had a satanic plan right now. இந்த மனுஷனுடைய உள்ளத்திலே ஒரு சாத்தானுடைய திட்டம் தோன்றினது. He was preparing to sell Jesus to a slave இயேசு at the கிறிஸ்துவை price of a slave. ஒரு அடிமைக்கு கொடுக்கப்பட்டதான விலையை இந்த மனுஷன் இயேசுவுக்கு நியமித்தார். This is what Exodus chapter 21 says. இதைத்தான் யாத்ராமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Jesus was not the Lord of Judas. இயேசு கிறிஸ்து யூதாசின் தேவனாக இருக்கவில்லை. He thought Jesus is just a slave now, அவன் நினைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு அடிமை என்று. and I can have him sold out for அவன் 30 silver நினைத்தான் coins. இந்த அடிமையை ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு நான் விற்று விடலாம் என்று சொல்லி அவன் கணக்கு When you போட்டான். go to Exodus 21, you can read this completely. யாத்ராமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போகும்பொழுது இதை முழுமையாக நீங்க வாசிக்க முடியும். You know, after that, he went to this chief priest right now. அதற்கு பிற்பாடு அவன் பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போகிறான். What will you give me if I deliver him to you? அவன் சொல்லுகிறான், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். And they thought, yeah, the price of a slave is good for you. அவர்கள் நினைத்தார்கள் ஒரு அடிமையினுடைய விலை இந்த மனுஷனுக்கு சரியா இருக்கும். This is what our society says. இதைத்தான் நம்முடைய சமுதாயம் சொல்லுகிறது. In the Hebrew society, a slave is 30 pieces of silver. எபிரேய சமுதாயம் சொல்லுகிறது ஒரு அடிமையினுடைய விலை 30 வெள்ளிக்காசு. So we will give you 30 pieces of silver. எனவே உனக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்கிறோம். And from that moment, அது முதல் this person was close to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அருகாமையில் இருந்தான். He knows all of his movements. இயேசு கிறிஸ்து எங்கே போகிறார் வருகிறார் என்று சொல்லி அவனுக்கு He நன்றாக knows தெரியும். everything about his discussions. அவருடைய எல்லா விதமான அந்த வாக்குவாதங்களை பற்றி பேச்சுவார்த்தைகளை பற்றி அவனுக்கு தெரியும். He said, I will be close to Jesus.
நான் இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருப்பேன், and I find out the right opportunity to betray him. அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சரியான சமயத்தை நான் பார்த்து கொண்டிருப்பேன். Because I'm close to him, he trusts me. நான் அவரோடு கூட நெருக்கமாக இருந்தபடினாலே இந்த இயேசு என்னை நம்புகிறார். Hey, he was worth only 30 pieces of silver. ஆனா இந்த மனுஷனுக்கோ 30 வெள்ளிக்காசு மாத்திரம்தான் அது சரியான விலையா இருக்கிறது. Some people will tell you, some theologians will tell you this. ஒரு சில இறையியல் வல்லுநர்கள் உங்களிடத்துல சொல்லுவார்கள், He was in the beginning with Jesus, ஆரம்பத்தில் இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தான், but culturally he was totally different. ஆனா கலாச்சார விதமாக இந்த மனுஷன் முற்றிலும் வேறுபட்டவனாக காணப்பட்டான். Northerners, they were totally different people. சாதாரணமாக வடக்கு இஸ்ரவேலர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருப்பார்கள். They lived from farming and fishing. அவர்கள் மீன் பிடிக்கிற தொழில் அல்லது விவசாய பின்னணியிலிருந்து வந்தவர்கள். But he came from Jerusalem, the south. ஆனால் இந்த யூதாசோ எருசலேமிலிருந்து தெற்கு பகுதியிலிருந்து வந்தவன். And slowly he was disappointed with the ministry of Jesus. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியமானது இவனுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கிறதாக இருந்திருக்க When வேண்டும். Jesus spoke about his own burial, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சரீரத்தின் அடக்கத்தை பற்றி பேசின போது, when he spoke about his own death in the house of Simon the leper, இந்த குஷ்டரோகிய சீமோன் வீட்டிலே தன்னுடைய சொந்த மரணத்தை பற்றியும் அடக்கத்தை பற்றியும் அவர் பேசின போது, Judas should have said, "Oh, I can make big money now. யூதாஸ் நினைத்திருக்க வேண்டும், ஓ இந்த மனுஷனை வைத்து நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமே, Why waste my opportunity?" எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் வீணடிக்க வேண்டும். Dear brothers and sisters, sometimes we can behave in the same manner. என கருமையான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட சில வேளைகளில் இப்படி நடந்து We can கொள்ளலாம். speak openly, very spiritually. ஒருவேளை வெளிப்படையாக நம்ம ரொம்ப ஆவிக்குரிய விதத்தில் பேச முடியும். Oh, the poor of this world are very important. ஓ இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரர்கள் ஏழைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானவர்கள். Oh, we must be concerned about the poor of this nation. நம்ம இந்த தேசத்தில் இருக்கிற தரித்திரர்களை பற்றி கவலைப்பட வேண்டும். But actually the motivation of his heart was totally treacherous. ஆனா உண்மையை சொல்ல போனால் இந்த மனுஷனுடைய உள்நோக்கமோ மிக மிக ஒரு மோசம் நிறைந்ததாக இருந்தது. And when you go in the same chapter in 26, Matthew 26, அதே அதிகாரத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இங்க தொடர்ந்து வாசிக்கும்போது, the Passover meal is being prepared right now. அங்கே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. And then they were sitting at the table. அதற்கு பிற்பாடு அவர்கள் எல்லாமே அந்த பலகையிலே அந்த மேஜையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். And Jesus says, in the middle of this feast right now, அந்த பந்தி இருந்த பொழுது அந்த பந்தியின் நடுவிலே, in the middle of the Passover feast, அந்த பஸ்கா பண்டிகையின் நடுவிலே, truly I say to you, one of you will betray me. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் Oh, கொடுப்பான். everyone says, "Oh Lord, is it me? Is it me? Is it me?" அப்பொழுது அவர்கள் எல்லாம் துக்கம் அடைந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நானோ. Maybe the disciples had no idea who is the betrayer. நான் நினைக்கிறேன் அங்கிருந்த சீடர்களுக்கு யார் காட்டிக் கொடுக்க போகிறான் என்கிறதான அந்த காரியத்திலே அவர்களுக்கு ஒன்றும் புரிந்திருக்கவில்லை. Woe to that man by whom the Son of Man is betrayed. மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். When Jesus said, "Judas who betrayed him, is it I, Master?" அப்பொழுது யூதாசும் அவரை நோக்கி கேட்கிறான், ரபி நானோ என்றான். Jesus said, "You have said so." அதற்கு அவர் சொல்லுகிறார், நீ சொன்னபடிதான். And I'm sure the room was totally silent. நான் நினைக்கிறேன் அப்பொழுது அந்த அறை முற்றிலுமாக நிசப்தமாயிருக்க வேண்டும். Leonardo da Vinci made a wonderful picture of the Passover feast of the Lord Jesus Christ. லியோனார்டோ டா வின்சி என்கிறதான இந்த அருமையான ஓவியர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி பஸ்கா பந்தியை அழகாக ஓவியமாக தீட்டியிருக்கிறார். You would have seen copies of this painting for sure. நிச்சயமாக நீங்களும் அந்த படத்தினுடைய அந்த ஒரு நகலை பார்த்திருப்பீர்கள். They were all not sitting on a straight table right now. அவர்கள் அந்த படத்தில் பார்த்தா எல்லாரும் நேராக ஒரு மேஜையில் உட்கார்ந்திருந்தது போல வரையப்பட்டிருக்கும். No, actually it was a rectangle there. Just the table was rectangle. சாதாரணமாக அது ஒரு செவ்வக வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஒரு மேஜை தான். One side is open. ஒரு பக்கத்துல அது திறந்திருக்கும். Jesus sitting in the middle. இயேசு கிறிஸ்து நடுவுல உட்கார்ந்திருந்தார். And John, of course, who was very close to him, is sitting next to Jesus. யோவான் இயேசுவுக்கு மிக நெருக்கமானவன் இல்லை, அதனால இயேசுவுக்கு பக்கத்துல அமர்ந்திருப்பார். And on the other side, Judas is sitting now. அவருக்கு இடது பக்கத்துல யூதாஸ் தான் அமர்ந்திருக்க வேண்டும். But those who sit next close to Jesus, இயேசுவுக்கு மிக அருகாமையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள், they are the guests of honor. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கௌரவத்தின் இடத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள். They are the people who are invited to be the guests of honor in this meal. அவர்கள் தான் அந்த உணவிலே மிக கௌரவமான இடத்திற்காக அழைக்கப்பட்ட முதல் விருந்தினர். And this side, left and right, all the other disciples are sitting. இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் மற்ற சீடர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். It is not like a picture like this that everyone is facing the cameraman.
அதாவது அது ஒரு நீளமான மேஜையில் எல்லா 12 பேரும் வரிசையாக உட்கார்ந்து ஏதோ புகைப்படம் எடுக்கிறவருக்கு நேராக போஸ் கொடுக்கறது போல வரையப்பட்டிருக்கும். அப்படி This is how we take pictures today. சாதாரணமாக இன்னைக்கு நம்ம பணம் எடுக்கும்போது அப்படித்தான் நம்ம புகைப்படம் எடுக்கிறோம். Everyone sits on one side. எல்லாரும் வந்து ஒரே திசையை நோக்கி And he will வரிசையா say, yeah, உட்கார்ந்து ready, 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 ready. And he'll be clicking. அவர் வந்து பார்த்துட்டு சரி ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் எடுப்பார் இல்லையா? No, he was sitting in a table like this, exactly like this. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறதான அந்த புல்பிட்டு போல ஒரு வடிவமைப்புள்ள ஒரு மேஜையில தான் அவர் உட்கார்ந்து இருக்க வேண்டும். Everyone is leaning there எல்லாரும் அந்த இடத்துல இப்படி கைகளை வைத்து சாய்ந்து கொண்டிருப்பார்கள். with a pillow for the elbows. அவங்களுடைய முழங்கைகளுக்கு அந்த இடத்துல ஒரு மெத்தை தலையணை கொடுக்கப்பட்டிருக்கும். Everyone is lying there, all the 12 of them. அந்த 12 பேரும் ஒரு கையை சாய்த்து கொண்டு அப்படி சாய்ந்து உட்கார்ந்திருப்பார்கள். And this Judas is sitting very close to Jesus. இந்த யூதாஸ் இயேசுவுக்கு மிக அருகாமையில் அமர்ந்திருக்கிறான். Do you know, as a guest of honor, இந்த மனுஷன் ஒரு கௌரவ விருந்தினரின் இடத்தை எடுத்துக்கொண்டு what really moved me, உண்மையாக என்னை பொறுத்தவரைக்கும் என்னை மிகவும் ஆழமாக அசைத்த ஒரு காரியம், Peter and Judas had both the opportunities to be close to Jesus. பேதுருவுக்கும் யூதாசுக்கும் இயேசுவோடு கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு To கிடைத்தது. look into the eyes of the Savior before he went to the cross. அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக இரட்சகருடைய கண்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த 2 பேருக்குமே கிடைத்திருந்தது. Oh, the host is sitting there in the middle. அங்கே அந்த விருந்து கொடுக்கிறவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். John is sitting here on the right hand side of Jesus. யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். And Judas is here on his left side. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு இடதுபுறத்திலே உட்கார்ந்திருக்கிறார். And Jesus himself should have decided about the seating arrangement. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே யார் எந்த இடத்துல உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நியமித்திருப்பார் என்று நினைக்கிறேன். Jesus said, I have given you an example right now. இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் செய்து காண்பிக்க That போகிறேன். you should do as I have done to you. நான் உங்களுக்கு செய்தது போலவே நீங்களும் செய்ய வேண்டும். You know, I washed your feet right now. நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன். I say to you, a servant is not greater than his master. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. Blessed are you if you do them. நீங்கள் அவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் What I இருப்பீர்கள். have showed to you right now, ஆனால் உங்களுக்கு இவைகளை நான் செய்து காண்பித்திருக்கிறேன். I know that I have chosen all of you. நான் உங்கள் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்களை அறிந்திருக்கிறேன். But I also know that scripture must be fulfilled. ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறியாக வேண்டும். He who receives anyone whom I have received me, and he receives me, receives him who sent me. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். You know, the disciples were looking at one another. அப்பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்திருக்க வேண்டும். Jesus very troubled in his spirit. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியிலே மிகவும் கலங்கினவராய் காணப்படுகிறார். John is very close to the breast of Jesus. யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்புக்கு அருகாமையிலே அவன் உட்கார்ந்திருக்கிறான். And Peter was on the other side. பேதுரு அதற்கு எதிர்ப்புறத்திலே உட்கார்ந்திருக்கிறான். He said, "Hey, John, ask him." யோவானே அவரிடத்திலே கேள் என்று சைகை I காமிக்கிறான். can imagine this scene very, very vividly. இந்த அங்கே எப்படி நடந்திருக்கணும் இந்த காட்சி என்று சொல்லி என்னால மிக அடிக்கடியாக சரியாக கற்பனை செய்ய முடியும். Peter is sitting there and telling John, ask Jesus. பேதுரு யோவானிடத்திலே சைகை காட்டி யார் காட்டி கொடுக்க போகிறார் கேள் என்று சொல்லி அந்த இடத்திலே சைகை காண்பித்திருக்க வேண்டும். It is he to whom I shall give this morsel. இந்த உணவை நான் யாரிடக்கு கொடுக்கிறேனோ, இந்த அப்பத்தை யாரிடத்துல கொடுக்கிறேனோ அவனே என்னை காட்டி கொடுப்பான். He is the person who is going to betray me. இந்த மனுஷன் தான் என்னை காட்டி கொடுப்பான். Then after the morsel, Satan entered into the heart of Judas. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். What you're going to do quickly. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். I think it would have been a dramatic time there at the Passover feast. நான் நினைக்கிறேன் அந்த பஸ்கா பண்டிகையில அது மிகவும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Peter is putting the question. பேதுரு அந்த கேள்வியை கேட்கிறார். And Jesus of course is very close to John. இயேசு கிறிஸ்து யோவானுக்கு மிக அருகாமையிலே தான் உட்கார்ந்திருந்தார். And then Jesus began to have a rough time in his spirit. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியிலே கலங்கினவராய் அவர் இருக்கிறார். He was troubled and testified. அவர் ஆவியிலே கலங்கினவராக முற்றிலும் வியாகுலப்படத் தொடங்கினார். You know, this was the lost opportunity, one of the last opportunities Judas had so close to Jesus. தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக கடைசியாக இயேசுவோடு கூட மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு யூதாசுக்கு கிடைத்தது இந்த
பஸ்கா பண்டிகையில தான். Once more he will have in Garden of Gethsemane. இன்னொரு முறை அவன் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியும். But now he's just a few feet away. நான் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவுக்கு சில அடி தூரத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். He's sitting in the place of honor. கௌரவத்தின் இடத்திலே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். No one else had an idea who's going to betray Jesus. யாருக்குமே இயேசுவை யார் காட்டிக் கொடுக்க போகிறார் என்று தெரிந்திருக்கவில்லை. But when Jesus dipped the morsel in the wine, ஆனா இயேசு கிறிஸ்து அந்த துணிக்கையை தோய்த்து கொடுத்த பொழுது, and after he gave it to Judas, அந்த துணிக்கையை யூதாசனிடத்திலே கொடுத்த போது, Satan entered into him. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். What you are going to do quickly. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். Passover fest is a very special thing. பஸ்கா பண்டிகை மிக மிக விசேஷித்த ஒன்று. When we celebrate the Lord's Supper, நாம் கர்த்தருடைய பந்தியை ஒருவர் கொண்டாடும் போது, it can be a very moving moment. அது மிகவும் நம்மை ஆழமாக தொடுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். I know that many believers come on first Sunday for sure. அநேகர் நிச்சயமாகவே முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு மாதத்திலும் வருவார்கள். Sometimes I wonder, where are they in the rest of the Sundays? சில நேரத்தில் நான் யோசிக்கிறது உண்டு, அந்த மாதத்தினுடைய மற்ற ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் இவர்கள் எங்கே போகிறார்கள்? They take it very seriously. I am happy about it. அவர்கள் கர்த்தருடைய பந்தியை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதை பற்றி நான் சந்தோஷப்படுகிறேன். But some just do not want to be there. ஆனா ஒரு சிலரோ அதிலே பங்கு கொள்ளவே விரும்புவதில்லை. One of the things I think maybe, when I was making some changes here in the church, இந்த சபையிலே நான் சில மாற்றங்களை செய்த போது, one of the persons told me, if you're going to introduce these small cups, ஒரு மனுஷன் இடத்துல சொன்னார், நீங்க இந்த சின்ன சின்ன கப்புகள்லாம் கொடுக்கிற காரியத்தை அறிமுகப்படுத்தினா I will never come back to church. நான் திரும்பி சபைக்கே வரமாட்டேன். I said, brother, Jesus had only 12 disciples. நான் சொன்னேன், சகோதரனே, இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் தான் இருந்தார்கள். And here about 1,000 people come to the Lord's Supper. இங்க ஆயிரக்கணக்கானோர் கர்த்தருடைய பந்திக்காக வருகிறார்கள். They wash the feet of one another. அவர்கள் ஒருவரோடொருவர் பாதங்களை கழுவி கொள்கிறார்கள். So there's nothing difficult if they are going to use these small cups. நான் நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன பாத்திரங்களினால அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னேன். Because these cups are totally sterilized. ஏனென்றால் நம்ம பயன்படுத்துகிற அந்த பாத்திரங்கள் எல்லாம் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்படுகிறது. But it also had a practical reason I want to tell you. அதே போல அதற்கு ஒரு சாதாரணமான இயற்கையான காரியமும் உண்டு. They were all in a row here some years back. சில வருஷங்களுக்கு முன்பதாக இங்கே வரிசையாக கர்த்தருடைய பந்திக்காக அமர்ந்திருந்தார்கள். An old man took the big cup. ஒரு மனுஷன் அந்த பெரிய கப்பை அந்த பாத்திரத்தை வாங்கினார். And as he was drinking, அவர் அதை குடித்தபோது he coughed and spit into the cup. இருமி அந்த பாத்திரத்திலேயே திரும்பி துப்பி விட்டார். I was watching it from here. அதை இங்கிருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். I never told this to anyone for a long time. நான் மிக நீண்ட காலமாக இதை யாரிடத்திலும் சொல்லாமலேயே இருந்தேன். But the next Sunday I changed everything. ஆனா அடுத்த வாரத்திலிருந்து எல்லாவற்றையும் மாற்றி விட்டேன். People were surprised. Anna, why are you doing this now? அநேகர் என்னை பார்த்து கேட்டாங்க, அண்ணா ஏன் இந்த காரியத்தை நீங்க மாத்துனீங்க? I said, yeah, there are some reasons. I will explain later on. நான் சொன்னேன், சில காரணங்கள் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். I did not correct there during the service. ஏன்னா ஆராதனை நேரத்துல அதை நான் செய்யல. Because I have to put that man totally to shame. ஏனென்றால் அந்த மனுஷனை எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்துகிறதாக இருக்கும். And I didn't want to do that. அதை நான் செய்ய விரும்பவில்லை. And he did not do it. He just did it accidentally. அதே போல் இந்த மனுஷனும் வேண்டுமென்று செய்யவில்லை. அது ஒரு சாதாரணமாக இயற்கையாக நடந்த காரியம். In a country like Germany, for example, ஜெர்மனி போன்ற தேசங்களிலே they give you real wine. அங்க வந்து உண்மையான திராட்சை ரசத்தை கொடுக்கிறார்கள். And in the wine there is alcohol and thus disinfects. திராட்சை ரசத்திலேயே ஆல்கஹால் இருக்கிறதுனால அதுவே வந்து ஒரு கிருமி நாசினியா இருக்கும். And you can drink it and pass on the cup, but nothing is going to happen to you. நீங்க அதை குடிக்கலாம், குடிச்சிட்டு மற்றவங்களுக்கு அதே கப்பை கொடுக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. It's normal wine what they use. அவர்கள் பயன்படுத்துகிறது சாதாரண ஒரு திராட்சை ரசம். Just like in the days of Jesus. எப்படி இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பயன்படுத்தப்பட்டதோ அதே ஒரு ரசம் தான். Because it is disinfected, the element is there, you can use it without any trouble. ஏனென்றால் அதுலயே வந்து உங்களுக்கு கிருமி நாசினி இருக்கிறதுனால, நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறது, அதனால பிரச்சனை இல்லை. But this fellow is so close to Jesus. இந்த மனுஷன் இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருந்தான். Jesus should have looked at him very deeply. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இந்த மனுஷனை ஆழமாக அவனுடைய கண்களிலே பார்த்திருக்க வேண்டும். He knows that he is the betrayer. இந்த மனுஷனுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், நான் தான் இவரை காட்டி கொடுக்க போகிறேன் என்று. And Jesus also knows what he is going to do. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் இந்த மனுஷன் என்ன செய்ய போகிறான் என்று. Satan enters into his heart during the time of the Lord's Supper. கர்த்தருடைய பந்தியின் நேரத்திலேயே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். And I pray
that we are careful during the time of the Lord's Supper. கர்த்தருடைய பந்தி நேரத்திலே நாம் ஒவ்வொருவருமே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். We may think, oh, Satan cannot come here now. ஒருவேளை நம்ம நினைப்போம், ஓ பிசாசனால் இந்த இடத்துக்கு வர முடியாது என்று. Who told you that? யார் உங்களுக்கு சொன்னார்கள்? He can be sitting next to you. பிசாசு உங்களுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கலாம். Don't be afraid now. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து பயப்படாதீங்க. You know, don't be afraid about the next Lord's Supper. அதனால அடுத்த கர்த்தருடைய பந்தி வரும் பொழுது அதை பற்றி நீங்க பயப்பட வேண்டாம். But I'm telling you, Satan was there. ஆனா நான் சொல்லுகிறேன், சாத்தான் அங்கு இருந்தான். Right now in this moment he jumps into his heart. அப்பொழுது அந்த நேரத்திலேயே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். Now comes Peter in action now. இப்பொழுது பேதுரு செயல்பட வருகிறார். John 13 from 30 to 38. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 13 லிருந்து 38 வரை உள்ள வசனங்களில, As soon as Judas took the morsel, he walked out and it was night. யூதாஸ் அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவன் வெளியே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிற்று. You know, even the life of Peter, it was like this. பேதுருடைய வாழ்க்கையில கூட இதே போல தான் இருந்தது. After he denied and betrayed Jesus, இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்த உடனே he walked out and everything was dark. அவன் வெளியே சென்றான். எல்லாம் இருளாக இருந்தது. Sometimes the writings of the Bible can be so picturesque. சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு எல்லாவற்றையும் மிக உண்மையாக காட்சிப்படுத்துகிறதா இருக்கிறது. Everything is dark in the life of both these people. இந்த ரெண்டு மனுஷருடைய வாழ்க்கையிலுமே இயேசுவை காட்டி கொடுத்த உடனே அவர்களுடைய வாழ்வு இருளாக மாறியது. You know, Peter said, Lord, where are you going now? பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? Lord, but I would like to follow you. ஆண்டவரே நீர் எங்கே சென்றாலும் உம்மை நான் பின்பற்ற Jesus says, you cannot follow me. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை இப்பொழுது பின்பற்ற முடியாது. Oh Lord, I will lay down my life for you. ஆண்டவரே உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். Jesus says, it's not going to be possible. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது உன்னால் கூடாது. The cock will crow சேவல் கூவும்போது till you have denied me 3 times. சேவல் 3 தரம் கூவுகிறதுக்கு முன்னே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலித்திருந்திருப்பாய். You can never keep your promise. நீ உன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவே முடியாது. You know, sometimes we can make lofty promises to the Lord. சில நேரங்கள் ஆண்டவரிடத்துல பெரிய பெரிய வாக்குகளை நாம சொல்லி கொண்டிருப்போம். We can completely be demolished in our walk of faith. ஆனா தேவனோடு கூட நடக்கிற அந்த விசுவாச நடையில முற்றிலுமாக நாம உடைந்து நொறுங்கி போயிருந்திருப்போம். But I want to tell you, not every one of us must be like Judas. ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்மில் ஒருவர் கூட யூதாசை போல மாறிவிடக் கூடாது. Both had the same opportunities. இவர்கள் 2 பேருக்குமே ஒரே விதமான வாய்ப்புகள் தான் கிடைத்திருந்தது. Sitting close to Jesus, இயேசுவுக்கு அருகாமையில் உட்கார்ந்திருக்க கூடிய வாய்ப்பு, looking into the eyes of Jesus, இயேசு கிறிஸ்துவின் கண்களை பார்க்க கூடியதான வாய்ப்பு, listening to the teachings of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு. And suddenly one fellow goes into eternal death. ஆனா திடீரென்று ஒரு மனுஷன் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் போகிறான். You know, when Jesus was suffering right now, இயேசு கிறிஸ்து பாடுபட்ட போது this man Peter denied him at least 3 times. இந்த மனுஷன் ஆகிய பேதுரு இயேசுவை 3 முறை ஏற்கனவே மறுதலித்திருந்தான். He was scared. இந்த மனுஷன் முற்றிலும் பயந்திருந்தான். Do you know why we are so sometimes betrayals? We do betray other people. சில நேரங்களில் மற்றவர்களை நாம் ஏன் காட்டி கொடுக்கிறோம் தெரியுமா? It is because of fear. பயத்தினால தான். If I'm going to stand on my position, நான் என்னுடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்தா I'm going to be in trouble. நிச்சயமா எனக்கும் பிரச்சனை வரும். There's so many people here. இங்க நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறார்கள். Jesus has gone through 6 trials in 24 hours. இயேசு கிறிஸ்து 24 மணி நேரத்துக்குள்ளாக 6 முறை விசாரணைக்கு போய்விட்டார். Now all the people are standing there. இப்பொழுது எல்லா ஜனங்களும் அவரை சுற்றி நிற்கிறார்கள். And there's a charcoal fire. அங்கே கரி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. And through the light of this fire, everyone is able to recognize him. அந்த கரி நெருப்பு மூட்டுதலுடைய வெளிச்சத்திலே ஒருவர் முகங்களை அடையாளம் காண முடிகிறது. In the beginning he was not in darkness. ஆரம்பத்திலே அவன் இருளிலே இருக்கவில்லை. He is sitting next to the fire. அவன் அந்த அக்கினி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு பக்கத்திலே போனான். You know, Israel can be quite cold in the night, in the middle இஸ்ரவேல் of the night. தேசமானது இரவு நேரத்திலே மிக குளிராக இருக்கும். And everyone can recognize the face of Peter எல்லாரும் இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவுடைய முகத்தை அறிந்து கொண்டார்கள். and his Galilean dialect. இந்த கலிலேயனுடைய பேச்சு.
uncovers the identity of this person. அதே போல இந்த மனுஷனுடைய அடையாளத்தை மிக நன்றாக வெளிப்படுத்தினது. Not only his face, but also his language. இந்த மனுஷனுடைய முகம் மாத்திரமல்ல, அந்த மனுஷனுடைய பேச்சும். First came his denial. முதலாவது அவன் மறுதலித்தான். Secondly, it came the denial with the oath. இரண்டாவது அவன் தெரியாது என்று சொல்லி சத்தியம் செய்தான். Sometimes we say, சத்தியமா சொல்றேன். That's what we will say. சில நேரத்துல நம்ம கூட இப்படி பேசுவோம் இல்லையா? சத்தியமா பொய்ன்னு அர்த்தம் அப்படின்னா. சத்தியமா சொல்றேன். That's what people will say. நம்ம திடீர்னு சத்தியம்ன்ற அந்த வார்த்தையை சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம சொல்றது பொய்ன்னு அர்த்தம். And Peter began to invoke a curse on himself and to swear. அதுக்கப்புறம் பேதுரு மறுபடியுமாக அவன் ஒரு அந்த இடத்துல ஒரு சாபத்தையும் சொல்லி எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லி அவரை சபிக்கிறான். என் மேல சாபம் வரட்டும். You know, people say this even here. இங்க கூட நம்ம அடிக்கடியாக அதை கேட்டிருப்போம். You know, we think Peter was very bad. பேதுரு மிக மோசமானவன் என்று நாம் சொல்லுவோம். All of us could be nasty. நம்ம எல்லாரும் கூட அதை போலவே மோசமாக இருக்க முடியும். We could swear. நம்ம சத்தியம் பண்ணுவோம். We will take an oath. நம்ம ஒருவேளை அந்த இடத்துல சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்னு கூட வாக்கு சொல்லுவோம். Deny everything at the last with a swear. கடைசியாக நம்ம சொல்லுவோம் நம்முடைய சத்தியத்துல நம்ம எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்க கூட தொடங்குவோம். Now two traitors on two different roads. இங்க இரண்டு விதமான மறுதலிக்கிற நபர்கள் வித்தியாசமான இடங்களிலே இருக்கிறார்கள். After they did the thing, they were totally remorseful. அவர்கள் இதை செய்த பிற்பாடு முற்றிலுமாக மனஸ்தாபப்பட ஆரம்பித்தார்கள். Greed, lies, fear. அவருடைய உள்ளங்களிலே பேராசைகள், பொய்கள், பயங்கள், curses, denials and betrayals. காட்டிக் கொடுக்கிறது, சபிக்கிறது, மறுதலிக்கிறது. Judas was so remorseful that he hanged himself. யூதாஸ் மிகவும் மனஸ்தாபப்பட்டபடியினாலே தன்னைத்தானே அவன் தூக்கிலிட்டு கொண்டான். You know, sometimes I read some books about suicide some years ago. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தற்கொலை செய்து மரிக்கிறவர்களை பற்றியதான சில காரியங்களை நான் வாசித்து பார்த்தேன். When people say no other way, மனிதர்கள் சொல்லுகிறார்கள் வேறு எந்த விதத்திலுமே. this is what psychologists write about. சாதாரணமாக உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். When they see no other opportunity, தன்னுடைய வாழ்க்கையில இனிமே வாழுவதற்கு எந்த வழியும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, no other way to rectify things, இனிமே என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை சரிப்படுத்துறதுக்கு இனிமே இனி எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கும் போது, every one of us can think like Judas. நம்ம எல்லாருமே யூதாசு போல் ஒரு முடிவுக்கு வர முடியும். He was so remorseful, he hangs himself. இந்த மனிதன் மிகவும் மனஸ்தாபப்பட்டு தன்னைத்தானே அவன் தூக்கிலிட்டு கொண்டான். On the other side, Peter became the leader of the church in Acts of the Apostle. இன்னொரு புறத்திலே பேதுரு ஆதி சபையினுடைய அப்போஸ்தலனாகவும் சபையினுடைய தலைவனாகவும் மாறுகிறான். He did not betray Jesus for money. இந்த மனுஷன் இயேசுவை பணத்திற்காக காட்டி கொடுக்கவில்லை. Sheer fear. அந்த இடத்திலே முற்றிலுமான முழுமையான ஒரு பயத்தினால தான் அவன் அதை செய்தான். He was not able to face society. சமுதாயத்தை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை. And this is the reason why promises were collapsing. இந்த காரணத்தினாலேயே அவன் ஆண்டவர் கொடுத்த வாக்குகள் எல்லாம் நொறுங்கி போனது. But you know where the real change, I believe, came to Peter? ஆனால் உண்மையான மாற்றம் பேதுருடைய வாழ்க்கையில் எப்பொழுது வந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்றால், In John chapter 21, at the last chapter, in the last pages of John's Gospel, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கடைசி பகுதிகளிலே, when he was sitting before the charcoal fire once again, மறுபடியுமாக அந்த கரி நெருப்பு மூட்டப்பட்ட இடத்திலே பேதுரு மறுபடியும் உட்கார்ந்திருக்கிறார். Jesus says, "Do you really love me? இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? Do you really love me? நீ உண்மையாகவே என்னை நேசிக்கிறாயா? I know everything what you did." நீ செய்த எல்லாமே எனக்கு தெரியும். And as after he denied and betrayed Jesus, இந்த மனுஷன் இயேசுவை மறுதலித்த பிற்பாடு எனக்கு தெரியாது என்று சொன்ன பிற்பாடு, you know, when he said the third time, "I do not know him," மூன்றாவது முறையாக எனக்கு அவரை தெரியாது என்று அவன் சொன்ன உடனே, when he was starting to curse and to take an oath, அவன் இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். the Lord knew everything what is happening now. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எல்லாமே கர்த்தருக்கு தெரிந்திருக்கும். He was looking to Peter after the third time. அந்த மூன்றாவது முறைக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்க்கிறார். The cock is crowing the third time. மூன்றாவது முறை அவன் மறுதலித்த போது சேவல் கூவிற்று. Jesus turning to Peter, இயேசு கிறிஸ்து பேதுருவிடமாக திரும்புகிறார். and Peter began to remember the words of Jesus. இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை அவன் நினைத்துக் கொள்கிறான்.
And he went out and wept bitterly. வெளியே போய் மனங்கசந்து அழுதான். Before the cock crows today, you will deny me 3 times. இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்னதை நினைவு கூர்ந்தான். This look of Jesus, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பார்வை, I think it crushed the conscience of Peter. நான் நினைக்கிறேன் பேதுருடைய மனசாட்சியை அது நொறுக்கி இருக்க வேண்டும். He made all the promises to Jesus, இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய வாக்குகளை அவன் சொன்னான். but everything is crumbling like empty air. ஆனா எல்லாமே இப்பொழுதோ ஒரு காலி பாத்திரத்தை போல முற்றிலுமாக நொறுங்கி போகிறது. His heart begins to be squeezed with pain. அவனுடைய இதயமானது வலியினாலே அப்படியே பிழியப்பட ஆரம்பித்தது. Peter went into the cold street and began to weep. அந்த குளிரான அந்த தெருக்களிலே பேதுரு வெளியே போய் நின்று கொண்டு அவன் அழுகிறான். Judas was so close to Jesus. யூதாஸ் இயேசுவுக்கு மிக அருகாமையில் இருந்தவன். He was looking into the eyes of Jesus. இந்த யூதாசும் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களை ஆழமாய் பார்க்கிறான். But now he's coming once again to the Garden of Gethsemane. இப்பொழுதோ கெத்செமனே தோட்டத்திற்கு அவன் வருகிறான். The money has been paid. அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம் கொடுக்கப்பட்டாயிற்று. He has taken the price of a slave for Jesus. ஒரு அடிமைக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பணத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். And then he goes to Jesus and kisses him. அதற்கு பிற்பாடு அவன் இயேசுவினிடத்தில் போய் இயேசுவுக்கு முத்தம் செய்கிறான். Judas, will you betray the Son of Man with a kiss? அவர் கேட்கிறார், யூதாசே மனுஷகுமாரனை முத்தத்தினாலேயே காட்டிக் கொடுக்கிறாயா? I tell you a terrible story about these two people. இந்த 2 மனுஷர்களை பற்றி மிக பயங்கரமான கதைகள். Both of them are called by God. 2 பேருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். And you and I can sell away Jesus sometimes. நீங்களும் நானும் கூட சில நேரத்தில் இயேசுவை விற்று போட முடியும். Just for a nasty profit. ஒரு சாதாரணமான ஒரு கீழ்த்தரமான ஆதாயத்திற்காக. Judas had a wonderful opportunity to sit next to Jesus. யூதாசுக்கு இயேசுவுக்கு அருகாமையில் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. And in the middle of the Passover feast, Satan entered him. இந்த பஸ்கா பண்டிகையினுடைய நடுவிலே சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். The remorse of one person killed him. ஒரு மனுஷனுடைய மனஸ்தாபம் அவனை கொன்று போட்டது. The remorse of another person brought him back to life. இன்னொரு மனுஷனுடைய மனஸ்தாபம் அவனை மறுபடியுமாக ஜீவ பாதையிலே கொண்டு வந்தது. Dear brothers and sisters, before I close this evening, கருமையான சகோதர சகோதரிகளை இந்த மாலை வேளையில் நாம் முடிப்பதற்கு முன்பதாக, you know, the cross brought forgiveness to Peter. சிலுவையானது பேதுருடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை கொண்டு வந்தது. You know, when you look into the life of Peter, பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது he goes out on the street and weeps bitterly. இந்த மனுஷன் வெளியே போய் மனங்கசந்து அழுகிறான். And then this question, do you really love me? அதற்கு பிற்பாடு அவனிடத்திலே நீ என்னை நேசிக்கிறாய் என்கிறதான கேள்வி கேட்கப்படுகிறது. This is what Peter is writing in his first epistle in chapter 2 later on. பேதுரு அதற்கு பிற்பாடு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதுகிறார். When he was reviled, he did not revile in return. அவர் பயமுறுத்தப்பட்ட பொழுது அவர் திரும்பவும் பயமுறுத்தாமல், When he suffered, he did not threaten, அவர் பாடுபடும் பொழுது அவர் மற்றவர்களை பயமுறுத்தாமல், but he trusted to him who judges justly. அவர் நியாயமாய் நியாயம் தீர்க்கிற இடத்திலே அவர் விசுவாசம் வைத்தார். He himself bore our sins in his body, அவர் தாமே தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். that we might die to sin and live to righteousness. நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக. By his wounds you have been healed. அவருடைய காயங்களினாலே நீங்கள் குணமானீர்கள். For you were straying like sheep, நீங்கள் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தீர்கள். but now we have returned to the guardian and the chief shepherd. இப்பொழுதோ கண்காணியும் பிரதான மேய்ப்பனுமானவரிடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். You and I can break so many things in our lives. நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை உடைத்து போட்டிருக்க You know, முடியும். sometimes we can act as if we are so holy that nothing will touch us. சில நேரங்களில் நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களைப் போல இந்த உலகத்தில் எந்த காரியம் நம்மை தொட்டு விடாத போலவும் நம்ம நடந்து கொள்வோம். But circumstances of greed, ஆனால் சில நேரங்களில் பேராசையின் சூழ்நிலைகள், circumstances of dissatisfaction, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அதிருப்தியின் சூழ்நிலைகள், sometimes out of fear in your heart, சில நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தினால, brokenness that you are not able to keep the promises you made to God. அல்லது தேவனிடத்தில் நீங்க சொன்ன அந்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாத நிலைமையில நீங்க உடைக்கப்படும் போது, When everyone is showing his finger to you, எல்லாருமே தங்களுடைய குற்றச்சாட்டின் விரல்களை உங்களுக்கு நேராக நீட்டும் போது, hey, we know you made this promise. நீ ஆண்டவருக்கு இந்த வாக்குகளை எல்லாம் சொன்னாய் என்று எனக்கு தெரியும். Oh, we know everything what you did in your life. என்னுடைய வாழ்க்கையில நீ செய்த எல்லாமே எனக்கு தெரியும். And then comes the eyes of Jesus towards Peter.
அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் பேதுருவை பார்க்கிறது. He just walks out and weeps bitterly. அதற்கு பிற்பாடு அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். A very, very moment for me. என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் நம்மை அதிகமாக ஆழமாக அசைக்கிற ஒரு தருணம் அது. I want every eyes to be closed right now. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். As we come to the presence of the Lord at the end of this service, இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த ஆராதனை முடிவுக்கு நாம் வரும்போது let us search our hearts completely. நம்முடைய இருதயங்களை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். How many times have we betrayed Jesus? எத்தனை முறை நாம் இயேசுவை காட்டி கொடுத்திருப்போம்? How many times have we betrayed people? எத்தனை முறை மனுஷர்களை நம்ம காட்டி கொடுத்திருப்போம்? Just because of greed. பேராசையினால. You don't like the message, maybe. ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தி பிடிக்காம கூட இருக்கலாம். No revelation about the cross. ஒருவேளை சிலுவை பற்றிதான ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். It's all about greediness. எல்லாமே பேராசையினால வருகிற காரியம். Or total fear in your heart. அல்லது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற முற்றிலுமான ஒரு பயம். You are not concerned about Jesus, but the people who are around you. இயேசுவை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றி தான் உங்களுக்கு முதல் அக்கறை இருக்கிறது. Oh, they have identified me. ஓ, அவர்கள் என்னை கண்டுபிடித்து விட்டார்களே. So I need to be very careful now. எனவே இப்பொழுது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I pray that you really speak to Jesus this evening. இந்த மாலை வேளையில நம்ம ஒவ்வொருவர் உண்மையாக ஆண்டவரிடத்துல பேசுவோம். And say, Lord, I too have failed like these two apostles. ஆண்டவரே, இந்த ரெண்டு அப்போஸ்தலரை போல நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை தோல்வி அடைந்திருக்கிறேன். ஆண்டவரே, I have let you down. ஆண்டவரே, அநேக முறை நான் உம்மை கீழே விட்டு விட்டேன். I have betrayed you. நான் உம்மை காட்டி கொடுத்து விட்டேன். Lord, help me in this situation. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். All of us could have come to such situations. நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக வர முடியும்? We cannot say, oh, that is Peter and Judas. We are never doing this. ஓ, அது பேதுரு, அது யூதாஸ், அவர்களைப் போல நாங்க ஒரு நாளும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். You and I are also capable. நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட தவறை செய்யக்கூடியவர்கள் தான். Everyone in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. If you and I say we have no sins, we are liars. நீங்களும் நானும் எங்களுக்குள்ளே பாவமில்லை என்போமானால் நாம் பொய்யர்களாய் இருக்கிறோம். This is what the word of God says. இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. You and I are liars. நாம் பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நாம் பொய்யர்களாய் இருக்கிறோம். You know, we are living only by the grace of God. நாம் தேவனுடைய கிருபையினாலே மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If God would just remove his hands from our lives, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தமது கரத்தை விலக்குவார் என்று சொன்னால், I tell you, it will be a super disaster. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில அதுதான் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அழிவின் முடிவாக இருக்கும். A super disaster. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த அழிவாக இருக்கும். Let us all close our eyes and begin to pray now. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Lift up our lives and give it to in the presence of Jesus. நம்ம வாழ்க்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். Take my life, Lord, this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை நீர் எடுத்துக்கொள்ளும், என்னுடைய வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லுவோம். I want to consecrate my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். Nothing to hide. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. You know everything. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். This is what Peter said in John 21. இதைத்தான் யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார். You know everything. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர். Lord, you know everything. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர். What is there to hide? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எதை மறைக்க முடியும்? ஆண்டவரே,